பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நான் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இந்த நாளிலுமாய் நாம் கர்த்தருடைய வசனங்கள் குறித்து நாம் வாசித்து தியானிக்கப் போகிறோம். கர்த்தர் இந்த நாளிலே நம்மை பாவத்திலிருந்து விடுதலையாக்குகிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய சாபங்களிலிருந்து அவர் நம்மை விடுதலை செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விடுதலையுள்ள தேவனாய் இருக்கிறபடினாலே நாம் எந்த பாவத்தில் இருந்தாலும், சாபத்தில் இருந்தாலும், பிசாசின் பிடியில் இருந்தாலும், வியாதியில் இருந்தாலும் எல்லாவற்றையும் மாற்றி நமக்கு விடுதலை கொடுப்பதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். யோவான் 8ஆம் அதிகாரம் 36வது வசனத்திலே இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். இயேசு ஒருவர் மாத்திரமே ஒரு மனிதனை விடுதலை செய்ய முடியும். வேறு யாராலும் நம்மை விடுதலை செய்ய முடியாது. நாம் செய்கிற பாவங்களிலிருந்து கர்த்தர் மாத்திரம்தான் நம்மை விடுதலை செய்ய முடியும். அது மாத்திரமல்ல, பொல்லாத மனிதர்கள், மந்திரவாதிகளினாலே அநேகர் கட்டப்பட்ட நிலைமையிலே இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஜனங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே விடுதலையாக்க முடியும். அதனால்தான் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, குமாரனாகிய இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்று சொல்லி. இன்றைக்கு அநேக ஜனங்கள் கட்டப்பட்ட நிலைமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு விடுதலை இல்லாமல் அவர்கள் மிகவும் ஒவ்வொரு நாளும் வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஜனங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விடுதலை செய்வதற்கு அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். நாம் செய்ய வேண்டிய காரியம் இயேசுவை நோக்கி நாம் கூப்பிட வேண்டும். அப்படி கூப்பிடும் பொழுதே கர்த்தர் நமக்கு விடுதலை கொடுத்து நம்முடைய தேவைகளை சந்தித்து நம்மை ஆசீர்வதிப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். வேதத்திலே அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படியெல்லாம் விடுதலை கொடுக்கிறார் என்று சொல்லி இந்த நாளிலே ஒரு 3 காரியங்களை நாம் வாசித்து அதை குறித்து நாம் தியானிக்கலாம். முதலாவதாக, அவர் நம்மை ஆபத்திலிருந்து விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். சங்கீதம் 50ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆபத்து காலத்தில் நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவா என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இன்றைக்கு மனிதர்களாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே அநேக நேரங்களிலே உபத்திரவங்கள், பாடுகள், வேதனைகள், ஆபத்துகள் வந்து கொண்டே இருக்கிறது. அந்த இக்கட்டான சூழ்நிலையிலே, ஆபத்து நிறைந்த நேரங்களிலே நாம் என்ன செய்வது என்று சொல்லி தெரியாமல் கவிக்கும் பொழுது இயேசு சொல்லுகிறார், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு விடுதலை தருவேன் என்று சொல்லி. ஆபத்தான காரியங்களிலே நாம் இயேசுவை நோக்கி கூப்பிட வேண்டும். அந்த ஆபத்திலிருந்து விடுதலை செய்வதற்கு இயேசுவால் மாத்திரமே முடியும். நாம் யோனாவை குறித்து நாம் அறிவோம். அவன் கர்த்தருக்கு பயந்த ஒரு மனிதனாய் இருந்தார். ஆனாலும் பாருங்க, அவர் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அவர் ஆபத்திலே மாட்டிக்கொள்ளுகிறார். கர்த்தர் அவரை பார்த்து சொல்லுகிறார், நீ நினிவேக்கு போய் அங்கே பிரசங்கம் பண்ணு. அங்கே இருக்கிற ஜனங்கள் மிகவும் அவர்கள் எனக்கு விரோதமாக இருக்கிறார்கள், அவர்கள் மனம் திரும்பும்படியாக அந்த நினிவே ஜனங்களுக்கு போய் நீ பிரசங்கம் பண்ணு என்று சொல்லுகிறார். ஆனால் யோனா கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அவர் தர்ஷீசுக்கு ஓடி போகிறார். கர்த்தர் அதை பார்த்து கொண்டே இருக்கிறார். அவர் கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் போனபடியினாலே ஒரு மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி அந்த மீன் யோனாவை முழுங்கிவிட்டது. 3 நாட்கள் அந்த மீனின் வயிற்றிலே அவர் மிகுந்த வேதனையோடு இருக்கிறார். ஒரு ஆபத்து யோனாவுக்கு நேரிட்டது. அந்த இக்கட்டான சூழ்நிலையிலே, ஆபத்து நிறைந்த நேரத்திலே அவர் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார். யோனா 2ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களிலே பார்க்கும் பொழுது, அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார், நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர் என்று சொல்லுகிறார். அவருக்கு ஒரு ஆபத்து வந்துவிட்டது யோனாவுக்கு. அவர் கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியாதபடியினாலே மீனின் வயிற்றுக்குள்ளாய் போக வேண்டிய சூழ்நிலை வந்துவிட்டது.
அந்த இக்கட்டான சூழ்நிலையிலே அவரை யாரும் விடுதலை செய்ய முடியாது. பாருங்க, அந்த ஆபத்திலிருந்து யோனாவை ஒருவராலும் காப்பாற்ற முடியாது என்பதை அவர் அறிந்து கொண்டார். உடனே அந்த மீனின் வயிற்றிலிருந்து அவர் தன்னுடைய தவறை உணர்ந்தவராய் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார். அவர் சொல்லுகிறார், நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். கர்த்தர் அந்த ஆபத்திலிருந்து யோனாவை விடுதலை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். நமக்கு பிரச்சனைகள், போராட்டங்கள், ஆபத்துகள் இந்த உலகத்திலே உண்டு. ஆனால் ஆபத்துகள் வரும்பொழுது, துன்பங்கள் வரும்பொழுது, போராட்டங்கள் வரும்பொழுது நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை மன்னித்து, அக்கிரமங்களை மன்னித்து நமக்கு ஒரு விடுதலை கொடுப்பதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அப்படித்தான் இந்த யோனாவுடைய வாழ்க்கையிலே அவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனான். ஆனால் பாருங்க, அவனுக்கு ஆபத்து வந்த உடனே அவன் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் மனம் இறங்குகிறார். அவனுடைய பாவத்தை மன்னித்து அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா வெளியிலே வரும்படியாய் கர்த்தர் ஒரு பெரிய விடுதலையை அந்த தேவனுடைய மனுஷனுக்கு நாம் கொடுக்கிறதை பார்க்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலுமாய் கூட நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கும் பொழுது சில நேரங்களிலே ஆபத்துகள் வரும். அப்படிப்பட்ட ஆபத்தான சூழ்நிலைகளே நாம் இயேசுவை நோக்கி கூப்பிட வேண்டும். இயேசுவே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நாம் இயேசுவை நோக்கி கூப்பிடும் பொழுது அது எப்பேற்பட்ட ஆபத்தான காரியமாக இருந்தாலும் அந்த ஆபத்திலிருந்து நம்மை விடுதலை செய்வதற்கு என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வல்லமையுள்ளவராயிருக்கிறார். இன்னுமாய் கூட நாம் வேதத்திலே பார்க்கும் பொழுது மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 36 40 வரை உள்ள வசனங்களிலே நாம் பார்க்கும் பொழுது இந்த இடத்திலே இயேசு சீஷர்களோடு படகிலே போய் கொண்டிருக்கிறார். பாருங்க, அந்த அப்படி போய் கொண்டிருக்கும் பொழுது அவர் கப்பலின் பின்னணியத்திலே இயேசு தூங்கி கொண்டிருக்கிறார். திடீரென்று ஒரு பலத்த சுழல் காற்று வருகிறது. அந்த பலத்த சுழல் காற்று அந்த படகை நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதுகிறது. கப்பலின் பின்னணியத்திலே இயேசு படுத்து கொண்டிருக்கிறார். உடனே அந்த படகில் இருந்த சீஷர்கள் அலறுகிறார்கள். ஐயோ, நாம் மூழ்கி போய் விடுவோம் போல் இருக்கிறதே, நாம் மரித்து விடுவோம் என்று சொல்லி அவர்கள் எல்லாரும் கலங்கி நிற்கிறார்கள். அவர்களோடு கூட தான் இயேசு இருக்கிறார். ஆனால் பாருங்க, இயேசுவை அவர்கள் அந்த ஆபத்தான சூழ்நிலை வரும்பொழுது அவர்கள் என்ன செய்வது என்று சொல்லி தெரியாமல் கலங்குகிறார்கள். உடனே அவர்கள் இயேசுவிடத்திலே போகிறார்கள். போய் அவரை எழுப்பி சொல்லுகிறார்கள், போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது, உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அந்த படகுல இயேசுவும் இருக்கிறார். ஆனால் அவங்க சொல்கிறாங்க பாருங்க, நாங்கள் மடிந்து போகிறது. ஏன்னா அவர்கள் இயேசுவை அவர்கள் அந்த இடத்திலே அவர்கள் யோசிக்கவில்லை. தங்களை குறித்து தான், தங்களுடைய ஆபத்தை குறித்து தான் அவர்கள் யோசிக்கிறார்கள். உடனே இயேசு அவர்களை பார்த்து சொல்லுகிறார், எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்று சொல்லுகிறார். உடனே காற்றும் அமைதலாயிற்று, காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த ஆபத்தான சூழ்நிலையிலே அந்த சீஷர்கள் செய்த காரியம், இயேசுவை நோக்கி கூப்பிட்டார்கள். இயேசுவே, எங்களுக்கு உதவி செய்யும், நாங்கள் அமிழ்ந்து போகிறோமே, எங்களை காப்பாற்ற ஒருவரும் இல்லையே, உம்மால் மாத்திரம்தான் முடியும் என்று சொல்லி அவர்கள் இயேசுவிடத்திலே ஓடி போய் சொல்லும் பொழுது கர்த்தர் பாருங்க மனமிறங்கி அந்த ஆபத்திலிருந்து அந்த சீஷர்களை காப்பாற்றுகிறதை நாம் பார்க்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலுமாய் கூட நம்முடைய வாழ்க்கையில கூட பிரச்சனைகள், போராட்டங்கள், ஆபத்துகள் வரும்பொழுது நாம் இயேசுவை நோக்கி கூப்பிட வேண்டும் என்று சொல்லி இயேசு விரும்புகிறார். அப்படி நாம் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் நம்மை விடுதலை செய்வார். நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொல்லி வேதம் சொல்லி நாம் விடுதலை பெற்றுக்கொள்ளும் பொழுது கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும், கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். எனவே எப்படிப்பட்ட ஆபத்துகள் உங்களை சூழ்ந்து வந்தாலும், நெருக்கங்கள் வந்தாலும், பிரச்சனைகள் வந்தாலும், போராட்டங்கள் வந்தாலும், நீங்கள் ஆண்டவராகிய இயேசுவை நோக்கி கூப்பிடும் பொழுது இயேசு உங்களுடைய ஆபத்திலிருந்து விடுதலை செய்வதற்கு அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். சங்கீதம் 91ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் இப்படியாய் சொல்லுகிறது, தாவீது மூலமாய் கர்த்தர் சொல்லுகிறார், அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். ஆபத்துகள் வரும்பொழுது நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அப்படி கூப்பிடும் பொழுது மாத்திரமே நமக்கு விடுதலை உண்டாகும். அது மாத்திரமல்ல, சங்கீதம் 107வது அதிகாரம் 6வது வசனத்திலே இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டுகளில் இருந்து அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தார் என்று சொல்லி
வேத வசனம் சொல்லுகிறது. பாருங்க, நமக்கு இஸ்ரவேல் மக்கள் பயங்கர உபத்திரவத்தின் மத்தியிலே, ஆபத்துகளின் மத்தியிலே அவர்கள் கடந்து சென்றார்கள். அவர்கள் செய்த பாவத்தின் நிமித்தமாக, அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாய் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத நிமித்தமாக அவர்கள் பல பிரச்சனைகளை, பல ஆபத்துகளை சந்திக்க நேர்ந்தது. ஆனாலும் அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் மனமிறங்கி அவர்கள் கடந்து சென்ற எல்லா ஆபத்துகளையும் மாற்றி அவர்களுக்கு ஒரு விடுதலையை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலுமாய் கூட நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது ஆபத்துகளிலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலை செய்வதற்கு அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். இரண்டாவதாக இயேசு நமக்கு எதிலே விடுதலை கொடுக்கிறார் என்று சொல்லி பார்த்தால், சாபத்திலிருந்து அவர் விடுதலை கொடுக்கிறார் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது: மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். பாருங்கள், இந்த வேத வசனத்திலே தெளிவாய் சொல்லப்பட்டுகிறது. சாபங்களிலிருந்து விடுதலை செய்வதற்கு என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வல்லமையுள்ளவராயிருக்கிறார். கிறிஸ்து நமக்காக சாபமானார் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்க முடிகிறது. ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தின் காரணமாக சாபமானது நமக்குள்ளாய் வந்தது. அந்த சாபகத்தை மாற்றுவதற்கு என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சிலுவை மரத்தை சுமந்தார். அந்த சிலுவை மரத்தை சுமந்த எவனும் சபிக்கப்பட்டவன் என்கிற வேத வசனத்தின்படி அவர் நமக்காக நம்முடைய சாபங்களை எல்லாம் சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். அதனால்தான் இன்றைக்கு நம்முடைய சாபங்களை அவர் மாற்றுவதற்கு அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். சாபங்கள் பல விதங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது. அதிலே ஒரு சில காரியங்களை குறித்து நமக்கு எதனால் சாபம் வருகிறது என்பதை குறித்து நாம் பார்க்கலாம். எப்படி கர்த்தர் நம்மை அதிலிருந்து விடுதலை செய்கிறார் என்பதை குறித்தும் நாம் பார்க்கலாம். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது: கர்த்தருடைய கற்பனைகளின்படியும் கட்டளைகளின்படி நடவாமல் கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடாமல் போனால் சாபம் உங்கள் மேல் வரும் என்று சொல்லி இந்த வேத வசனத்தில் நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும், அவருடைய கட்டளைகளின்படி நடக்க வேண்டும். அப்படி நடக்கும் பொழுதுதான் நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு சத்தத்திற்கு செவி கொடாமல் போனால் சாபம் நம்மேல் வந்து இறங்கும் என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்க முடிகிறது. ஆதாம் ஏவாளை குறித்து நாம் அறிவோம். கர்த்தர் அவர்களை உண்டாக்கி அவர்களிடத்திலே சொல்லுகிறார், நீங்கள் எல்லா கனியையும் புசிக்கலாம், இந்த தோட்டத்தில் இருக்கிற அந்த கனியை மாத்திரம் நீங்கள் புசிக்கக்கூடாது என்று சொல்லுகிறார். பாருங்க, ஆனால் அந்த ஆதாமும் ஏவாளும் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் போனபடினாலே, அந்த கனியை அவர்கள் பறித்து புசித்தபடியினாலே சாபம் முதலாய் நம்முடைய இந்த பூமிக்குள்ளாய் வந்தது. கர்த்தர் அவளை பார்த்து சொல்லுகிறார், ஆதாமை பார்த்து சொல்லுகிறார், நீ என் சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் போனபடியினால் பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். அப்பொழுதுதான் சாபம் முதன்முள்ளாய் வருகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு ஆதாமும் ஏவாளும் கீழ்ப்படியாமல் போனபடியினாலே சாபம் நமக்குள்ளாய் வந்திருக்கிறது. ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிற நாமும் சில நேரங்களில் இப்படிப்பட்ட சாபங்களினாலே கட்டப்பட்ட நிலைமையிலே இருக்கிறோம். அந்த சாபங்களை எல்லாம் மாற்றுவதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வல்லமையுள்ளவராக இருக்கிறார். காரணம், அவர் அந்த சாபத்தை சிலுவையிலே சுமந்து தீர்த்தபடியினாலே நம்முடைய சாபங்களை மாற்றுவதற்கு அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லி நாம் வேதத்தின் வாயிலாக அறிந்து கொள்ள முடிகிறது. இரண்டாவதாக சாபம் எப்படி வருகிறது என்று சொன்னால், அதே உபாகமம் 11ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலே இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது: வேறு தேவர்களை நீங்கள் பின்பற்றினால் சாபம் உங்களுக்கு வரும். நாம் கர்த்தரை விட்டு பிற தெய்வங்களை, அந்நிய தெய்வங்களை நாம் பின்பற்றினால் சாபம் நமக்கு வரும் என்று சொல்லி வேதம் தெளிவாய் எச்சரிக்கிறது. கர்த்தர் அந்த 10 கட்டளைகளிலே முதலாவது சொன்ன கட்டளை, என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம் என்று சொல்லுகிறார். பாருங்க, நாம் அந்த கற்பனைகளின்படி நடவாமல் போகும் பொழுது, அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் நடக்கும் பொழுது சாபம் நமக்குள்ளாய் வருகிறது. நாம் வேறே தேவர்களை பின்பற்றி நடக்கும் பொழுது சாபத்தை நம்மீது வருவித்துக் கொள்ளுகிறவளாய் காணப்படுகிறோம். எலியா சொல்லுகிறார் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, நீங்கள் கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் பாகால்களை பின்பற்றுங்கள்,
2 நினைவுகளால் குந்தி குந்தி நடக்காதீர்கள் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களை அவர் பார்த்து சொல்லுகிறார். அதுபோல தான் பாருங்கள், இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அறிந்து கொண்டு ரட்சிப்புக்குள்ளாய் வந்து விடுகிறார்கள். ஆனால் சூழ்நிலைகளின் காரணமாக அவர்கள் பின்மாற்றமாய் போகும் பொழுது, கர்த்தரை விட்டு தூரம் போகும் பொழுது, வேறே அந்நிய தேவர்களை அவர்கள் சேவிக்கும் பொழுது பாருங்கள், அந்த குடும்பத்திற்குள்ளாய் சாபம் வருகிறதை நாம் பார்க்க முடிகிறது. நாம் கர்த்தரை விட்டு நாம் பின்மாற்றமாய் போகும் பொழுது நாம் நம்மீது சாபங்களை வருவித்து கொள்கிறோம். ஏறக்குறைய 20 ஆண்டுகளுக்கு முன்பாக பாருங்க, ஒரு தகப்பனார் தன்னுடைய 2 பெண் பிள்ளைகளை அழைத்து கொண்டு சகோதரத்திலே ஜெபிக்கும்படியாய் வந்திருந்தார். அவரும் அவருடைய மனைவியும். அந்த 2 பெண் பிள்ளைகளுக்கும் 2 கண்களுமே இல்லை. குருடான ஒரு நிலைமையிலே அவர்களை அழைத்து கொண்டு வந்தார். பாருங்கள், அவர்களை வந்து சகோதரத்திலே சொன்னார்கள், என்னுடைய 2 பிள்ளைகளும் மிகுந்த கண் தெரியாதபடினாலே மிகுந்த வேதனையாக இருக்கிறது. இவருடைய வாழ்நாட்களை குறித்து நாங்கள் மிகவும் கலங்கி கொண்டிருக்கிறோம். என்ன செய்வது என்று தெரியவில்லை. பெண் பிள்ளைகளாக இருக்கிறபடினாலே நாங்கள் ஒவ்வொரு நாளும் நாங்கள் வேதனைப்படுகிறோம் என்று சொல்லி அவர்கள் வேதனையோடு ஜெபிக்கும்படியாய் கேட்டார்கள். சகோதரர் அந்த 2 பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் சொன்னார், இது இந்த பிள்ளைகளுடைய மேல் வந்த சாபமாக இருக்கிறது. காரணம், பல ஆண்டுகளுக்கு முன்பாக அவருடைய மூதாதையர்கள் அவர்கள் நிறைய வயல் நிலம் வைத்திருந்திருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது அந்த மாடுகள் வந்து அந்த வயல்வெளியிலே அந்த அந்த நிலத்தினுடைய கனிகளை அவர்கள் வந்து சாப்பிடும் என்று சொன்னார்கள். அப்படி சாப்பிடும் பொழுது அவர்களுக்கு கோபம் வந்து ஒரு கூரிய ஒரு கம்பியை வைத்து கொண்டு அந்த மாடுகளை பிடித்து அந்த மாடுகளுடைய 2 கண்களிலும் அவர்கள் குத்தி துரத்தி விடுவார்களாம். அப்படி பார்க்கும் பொழுது அந்த மாடுகள் மிகுந்த வேதனையோடு துடித்து செத்து விடுமாம். காரணம், அவர்கள் வந்து அந்த விளைச்சலை கெடுக்காதபடி அவருடைய மூதாதையர்கள் செய்து விடுகிறார்கள் என்று சொல்லி ஆவியானவர் சொன்னார். பாருங்கள் சகோதரருக்கு, அதனால் அந்த மாடுகள் நிமித்தம் அதனுடைய உபத்திரவத்தை நான் பார்த்து இந்த சாபம் இந்த சந்ததிக்குள்ளாய் வந்தது என்று சொல்லி சொன்னார். பாருங்கள், எவ்வளோ ஒரு கொடுமையான காரியம். ஒரு விலங்கிற்காக ஆண்டவர் நம் மீது சாபத்தை கொண்டு வருவார் என்று சொன்னால், நாம் கர்த்தரை விட்டு, நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை விட்டு, அவரை விட்டு நாம் வேறே தெய்வங்களை நாம் தேடி போகும் பொழுது எவ்வளோ பெரிய சாபம் நமக்குள்ளாய் வரும் என்று சொல்லி, அப்பொழுது அதன் பிறகு சகோதரர் அவளை பார்த்து கேட்டார், இப்படி உங்களுடைய செய்தார்களா என்று சொல்லி. ஆமாம் பிரதர், நாங்கள் கேள்விப்பட்டு இருக்கிறோம். அதனால்தான் இந்த சாபம் உங்களுடைய பிள்ளைகளுக்குள்ளாய் வந்திருக்கிறது. நீங்கள் மனம் திரும்பி கர்த்தரிடத்திலே மன்னிப்பு கேளுங்கள், உங்களோடு இந்த சாபத்தை கர்த்தர் மாற்றி போடுவார் என்று சொல்லி சகோதரர் ஆலோசனை சொல்லி அந்த குடும்பத்தாருக்காக ஜெபித்தார்கள். பாருங்கள், இன்றைக்கு நாமும் கூட அநேக நேரங்களிலே நம்மை அறியாமலே சாபங்களை நம் மீது கொண்டு வந்து விடுகிறோம். அதனால் நாம் மாத்திரமல்ல, நம்முடைய பிள்ளைகளும் நம்முடைய சந்ததியினரும் பாதிக்கப்படுகிறதை நாம் அறியாமல் போய்விடுகிறோம். நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் பிற மனிதர்களுடைய வார்த்தைகளுக்கு செவி சாய்த்து நாம் இருக்கும் பொழுது சாபம் நம்மேல் வந்து காணப்படும். அநேக தேவனுடைய பிள்ளைகள் நன்றாய் ரட்சிக்கப்பட்டு இருப்பார்கள் பாருங்கள். ஆனால் சூழ்நிலை காரணமாக, குடும்பத்தாருடைய காரணமாக தங்களுடைய பிள்ளைகளை அவர்கள் அந்நிய நுகத்திலே திருமணம் செய்து விடுவார்கள். அது நிமித்தம் அந்த பிள்ளைகள் மிகுந்த வேதனைகளை அவர்கள் அனுபவிப்பார்கள். அதன் பிறகு வந்து சொல்வாங்க, பிரதர் நாங்கள் வந்து தெரியாமல் செஞ்சிட்டோம், இப்போ பிள்ளைங்க கஷ்டப்படுறாங்க, குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனைகள் ஒவ்வொரு நாளும் போராட்டத்தின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி. காரணம், அந்நிய தேவர்களை நாடி பின்பற்றுகளுக்கு வேதனைகள் பெருகும் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. நாம் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் நாம் வேறே தேவர்களை நாம் தேடி போகும் பொழுது நிச்சயமாய் அது நமக்கு சாபமாய் முடியும். அதன் பிறகு நம்ம ஊழியர்காரர்களிடத்தில் சொல்கிறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. கர்த்தர் தான் அந்த சாபத்தை மாற்றி போட முடியும், ஊழியர்களால் அந்த சாபத்தை மாற்ற முடியாது. எனவே இந்த நாட்களிலே எல்லாருக்கும் கர்த்தருடைய வேத வசனம் தெளிவாய் போதிக்கப்பட்டிருக்கிறது. முன்றைய நாட்களிலே அதுபோல சூழ்நிலை இல்லை. ஆனால் பாருங்கள், இப்போ எல்லாரும் சுவிசேஷத்தை அறிந்து கொள்ளக்கூடிய திறந்த வாசலை கர்த்தர் உருவாக்கி கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட நிலைமைகளில் நாம் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து வேறே தேவர்களை பின்பற்றாமல் கர்த்தரை மாத்திரம் பின்பற்றும் பொழுது நாம் சாபத்திற்குள்ளாய் நாம் மாறாமல் நம்மை விலக்கி பாதுகாத்து கொள்ள முடியும். எனவே இனி வருகிற நாட்களிலே தேவ பிள்ளைகள் இது போன்ற தவறுகளை செய்யாதபடி, வீணாய் சாபத்தை நமக்கும் நம்முடைய சந்ததிக்கும் கொண்டு வந்து வைக்காதபடி நாம் ஞானமாய் நடந்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக நாம் பார்க்கும் பொழுது
நாம் செய்கிற பாவத்தின் காரணமாக கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக நாம் பேசும் பொழுது சாபம் நமக்குள்ளாய் வருகிறது. நாம் மோசையை குறித்து நாம் அறிவோம். என்னாகமம் 12ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது மோசே கர்த்தருக்கு பயந்த ஒரு உண்மையுள்ள மனிதனாய் காணப்படுகிறார். அவர் எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயை விவாகம் பண்ணினதின் காரணமாக பாருங்க, அவருடைய சகோதரியாகிய மிரியாமும் ஆரோனும் அவருக்கு விரோதமாய் பேசுகிறார்கள். அதை கர்த்தர் கேட்கிறார். உடனே கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது. அவர்கள் 3 பேரையும் கர்த்தர் கூப்பிடுகிறார். மோசேயையும் கூப்பிடுகிறார், மிரியா ஆரோனையும் கூப்பிடுகிறார். 3 பேரையும் கூப்பிட்டு, அவன் எங்கும் என் தாசனாகிய மோசே உண்மையுள்ளவன், அவனை குறித்து பேச உங்களுக்கு பயமில்லாமற் போனதில்லை என்று சொல்லி அவர் அந்த இடத்திலே ஆரோனையும் மிரியாமையும் கடிந்து கொள்ளுகிறார். பாருங்க, அவர் கோபத்தின் காரணமாக மிரியாமுக்கு குஷ்டரோகம் வந்துவிட்டது. ஆரோன் அவளை பார்க்கும் பொழுது அவள் உறைந்த குஷ்டரோகியாயிருந்தாள் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. அவள் கர்த்தருடைய ஊழியக்காரனுக்கு விரோதமாய் பேசும் பொழுது அந்த சாபம் அந்த மிரியாமுக்கு வந்ததை நாம் பார்க்கிறோம். அப்படியாய் நாம் உன்னுடைய ஊழியக்காரனுக்கு விரோதமாய் உண்மையாய் யாரெல்லாம் கர்த்தருக்கு பயந்து ஊழியம் செய்கிறார்களோ அவளுக்கு விரோதமாய் பேசும் பொழுது சாபம் நிச்சயமாய் நம்மை சேரும். அப்படி தேவையில்லாத சாபத்தை நாம் வாங்கி கொள்ளக்கூடாது. பிலாத்து இயேசுவை குறித்து சொல்லும் பொழுது சொல்லுகிறார், இவர் நீதிமானாய் காணப்படுகிறார், இவரிடத்தில் எந்த ஒரு குற்றத்தையும் நான் காணவில்லை என்று சொல்லுகிறார். நான் விடுதலை செய்ய வேண்டும் என்று சொல்லும் பொழுது அங்கே இருக்கிற ஜனங்கள் சொல்லுகிறார்கள், இல்லை, இவனை சிலுவையில் அறையும், இவனுடைய இரத்த பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் வருவதாக என்று சொல்லி தங்களுடைய வாயின் வார்த்தைகளினாலே அவர்கள் சாபத்தை வாங்கிக் கொள்கிறார்கள். பாருங்கள், அதன் நிமித்தம் தான் இன்றைய வரைக்கும் இஸ்ரவேல் தேசத்திலே மிகப்பெரிய பிரச்சனை, ஒரு சமாதானமற்ற சூழ்நிலை காணப்படுகிறது. காரணம், அந்த ஜனங்கள் தங்களுடைய வார்த்தைகளினாலே அவர்கள் தங்கள் மாத்திரமல்ல தங்களுடைய சந்ததிக்கும் சாபத்தை வாங்கி கொடுத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் கர்த்தருக்கு விரோதமாய் பேசக்கூடாது. கர்த்தருடைய ஊழியர்களுக்கு விரோதமாய் பேசும் பொழுது சாபங்கள் நம்மேல் இறங்கும் என்று சொல்லி இந்த வேத வசனங்களின் வாயிலாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. எனவே இனி வருகிற நாட்களிலே இது போன்ற காரியங்களை பாவங்களை நாம் செய்து நமக்கும் நம்முடைய சந்ததிக்கும் சாபத்தை நாம் வருவித்து கொள்ளாதபடி நாம் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். அந்நிய தேவர்களை நாம் பின்பற்றக்கூடாது. அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய சத்தியத்திற்கு நாம் உண்மையாய் நடக்க வேண்டும். அப்படி கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது ஒருவேளை நம்முடைய குடும்பங்களிலே இப்படிப்பட்ட சாபங்கள் இருந்தாலும் நாம் உண்மையாய் மனம் திரும்பி கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் அந்த சாபத்தை மாற்றுவதற்கு அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். காரணம், அவர் சிலுவையிலே சாபங்கள் எல்லாவற்றையும் சுமந்தார். அவர் சுமந்ததின் காரணமாக நாம் சுமக்க வேண்டிய சாபங்களிலிருந்து அவர் விடுதலையை கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பதற்கு என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். மூன்றாவதாக நாம் ஒரு காரியத்தை குறித்து நாம் பார்க்கலாம். அவர் துன்பத்திலிருந்து நம்மை விடுதலை செய்வதற்கு அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து அவனை விடுவிப்பார் என்று சொல்லி. நீதிமானாக இருக்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அநேக துன்பங்கள் வரலாம். துன்பங்கள் எல்லா பிள்ளைகளுக்கும் வரலாம். ஆனாலுமாய் கூட நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகம் என்று சொல்லி வேத வசனம் சொல்கிறது. அப்படிப்பட்ட துன்பங்கள் வந்தாலும் இயேசு அவர்கள் எல்லாவற்றையும் மாற்றி விடுதலை கொடுப்பதற்கு அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். யார் நீதிமான்? இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளையும் நீதிமான் தான். நீதிமானாக நாம் அவருக்கு கர்த்தருக்கு பயந்து நடக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற துன்பங்களை மாற்றுவதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். நாம் யோபுவை குறித்து நாம் அறிவோம். யோபு ஒரு உண்மையான ஒரு மனிதனாக, சன்மார்க்கன், உத்தமன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிற ஒரு மனுஷனாய் வாழ்ந்து வந்தார். அவர் ஒரு நீதிமானாய் இருந்தார் பாருங்க. ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே அநேக நேரங்களிலே அவர் பட்ட வேதனைகள் கொஞ்சம் கிடையாது. ஒவ்வொரு நாளும் அவர் பிரச்சனைக்குள்ளாய் போகிறார். ஒரே நாளிலே தன்னுடைய சொத்துக்களை இழந்தார், ஆடு மாடுகளை இழந்தார். அது மாத்திரமல்ல, தன்னுடைய பிள்ளைகளையும் அவர் இழந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நீதிமானாய் இருந்த அந்த யோபனுடைய வாழ்க்கையிலே அநேக பிரச்சனைகள், போராட்டங்கள், துன்பங்கள்
அவர் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு துன்பங்கள் வந்தது. அநேக துன்பங்கள் இருந்தாலுமாய் கூட அவருடைய சரீரத்திலே வியாதிகள் வந்தது. அந்த துன்பத்திலும் கூட கர்த்தர் அவருக்கு விடுதலையை கொடுத்து அவரை ஆசீர்வதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே கூட நாம் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறோம். ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையிலே ஏன் இப்படிப்பட்ட வேதனைகள் துன்பங்கள் என்று சொல்லி நாம் சில நேரங்களிலே கலங்கி சோர்ந்து போகிறோம். வேத வசனம் சொல்லுகிறது, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், ஆனாலும் கர்த்தர் அவைகளிலிருந்து உங்களை விடுதலை செய்வார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறபடினாலே நாம் தேவனுக்கு பயந்து அவருடைய வார்த்தைகளின்படி கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற எல்லா துன்பத்தையும் மாற்றி ஆசீர்வதிப்பதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வல்லமுள்ளவராக இருக்கிறார். பாருங்கள், அந்த யோபு எல்லாவற்றையும் ஒரே நாளிலே இழந்தார். தன்னுடைய 10 பிள்ளைகளையும் இழந்தார். தன்னுடைய சரீரத்திலே கொடிய பருக்கள், வேதனைகள். அவருடைய சொந்த மனைவி கூட அவரை தூஷித்து கேவலமாய் பேசுகிறார். ஒரு இக்கட்டான நிலைமை, அநேக துன்பங்களின் வழியே, உபத்திரவத்தின் வழியிலே அந்த யோபு நடந்தார். அவர் நீதிமானாய் இருந்தபடினால் ஒரு வார்த்தை கூட கர்த்தரை குறித்து குறை சொல்லவில்லை என்று சொல்லி, பாவம் செய்யவில்லை என்று சொல்லி வேத வசனம் சொல்லுது. அவர் சொல்லுகிறார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தினார். அந்த இக்கட்டான துன்பத்தின் நேரத்தில் கூட அவர் கர்த்தரை தூஷிக்கவில்லை, கர்த்தரை அவர் மகிமைப்படுத்தினார், அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார். பாருங்க, கர்த்தர் யோபுவை பார்த்தார், அவனை இரட்டிப்பாய் ஆசீர்வதித்தார். அவர் எதையெல்லாம் இழந்தாரோ அதையெல்லாம் கர்த்தர் 2 மடங்காய் திரும்ப கொடுத்து அந்த நீதிமானை ஆசீர்வதித்ததை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் கூட கர்த்தர் ஒருவேளை நாம் இழந்து போன காரியங்களை நினைத்து கலங்கி கொண்டிருந்தாலும் நாம் கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும், உம்முடைய பிள்ளையாய் இருக்கிறேன், உம்முடைய மகளாய் இருக்கிறேன் என்று சொல்லி நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் மனமிறங்கி அந்த துன்பங்கள் எல்லாவற்றையும் மாற்றி நமக்கு விடுதலை கொடுப்பதற்கு இயேசு போதுமானவராய் இருக்கிறார். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 12வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். பாருங்கள், நம்ம கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் இருக்கிறோம், கர்த்தருக்காய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், பரலோக ராஜ்யத்திற்கு போக வேண்டும் என்று சொல்லி எண்ணத்தோடு நாம் ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கிறோம். கண்டிப்பாய் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையிலே துன்பங்கள் வரும். என வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் என்று சொல்லி. அப்படி துன்பங்கள் வந்தாலும் இயேசு ஒரு நாளும் நம்மை கைவிட மாட்டார். அந்த துன்பங்களை மாற்றி அவர் நம்மை விடுதலை செய்வார். பவுலுடைய வாழ்க்கையிலே பார்க்கும் பொழுது அநேக பாடுகள், உபத்திரவங்கள், துன்பங்கள். கர்த்தர் அவரை தெரிந்து கொண்டார். கர்த்தருக்கு விரோதமாய் அவர் பல காரியங்களை இயேசுக்கு விரோதமாய் அவர் செய்த போதிலுமாய் கூட பவுலை கர்த்தர் சந்தித்தார். பாருங்க, சந்தித்தது மாத்திரமல்ல, அவனை அவனுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய ஒரு பாத்திரமாக தெரிந்து கொண்டார். அது நிமித்தமாய் பவுல் பட்ட பாடுகள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. சரீரத்திலும் வேதனைகள், பல உபத்திரவங்களின் வழியே கடந்து சென்றார். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23 28 வரை உள்ள வசனங்களை பார்க்கும் பொழுது பவுல் பட்ட பாடுகளை குறித்து, அவர் அனுபவித்த துன்பங்களை குறித்து இந்த வேத வசனங்களின் வாயிலாக நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடிகிறது. அந்த மாதிரி துன்பலாம் நம்ம ஒன்றும் அனுபவிக்கலை. அவர் கர்த்தருக்கு உண்மையாய் அவர் ஜீவிக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையில் பல துன்பங்கள், அவர் அதை தெளிவாய் பட்டியலிடுகிறார். இப்படி இருந்தாலும் நான் கர்த்தருக்குள் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று சொல்லி பாருங்கள், கடைசி வரை அவர் கர்த்தருக்காய் வாழ்ந்து அவர் ஓடி முடித்தார் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்க முடிகிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் கூட கிறிஸ்துவாய் நாம் உண்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் நடக்கும் பொழுது பல துன்பங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், தேவையில்லாத மனிதர்கள் மூலமாக வீணான காரியங்கள் நம்மை வேதனைப்படுத்தக்கூடும். ஆனாலும் கர்த்தர் அவைகளிலிருந்து உங்களை விடுதலை செய்வார் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலை கடந்து செல்லும் பொழுது கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். உங்களுடைய துன்பங்களை அவர் மாற்றுவார். நீங்கள் எந்த இடத்திலே துன்பப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு இருக்கிறீர்களோ அதே இடத்திலே கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்தி உங்களை நிமிர செய்து உங்களை அந்த ஜனங்கள் மத்தியிலே ஆசீர்வாதமாக வைப்பார். எனவே இந்த நாளிலுமாய் கூட கர்த்தர் நம்மை விடுதலை செய்வதற்கு அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். நம்முடைய
சாபத்திலிருந்து அவர் நம்மை விடுதலை செய்கிறார். நம்முடைய துன்பங்களிலிருந்து, நமக்கு வரக்கூடிய துன்பமான இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் நமக்கு விடுதலையை கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, ஆபத்தான நேரத்திலே, கைவிடப்பட்ட நிலைமையிலே நாம் இயேசுவை நோக்கி கூப்பிடும் பொழுது இயேசு மனமிறங்கி நமக்கு விடுதலை கொடுப்பதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். அன்பானவர்களை, நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும், எப்படிப்பட்ட துன்பத்தின் வழியாக, எப்படிப்பட்ட ஆபத்துகளின் வழியாக, சாபத்தின் வழியாக நீங்கள் கடந்து சென்றாலும், நீங்கள் இயேசுவை நோக்கி, இயேசுவே எனக்கு உதவி செய்யும், எனக்கு ஒரு விடுதலையை தாரும் என்று சொல்லி நீங்கள் உண்மையாய் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் உங்களுடைய உபத்திரவங்களை மாற்றி, உங்களுடைய சாபத்தை மாற்றி, உங்களுடைய ஆபத்தை மாற்றி உங்களை விடுதலை செய்து உங்களை மனமகிழ்ச்சியாய் நிறுத்துவார். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்று சொன்னீரே. அப்பா, நீர் எங்களை விடுதலை செய்கிற தேவனாய் இருக்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலுமாய் கூட ஆண்டவரே, நீர் எங்களை சாபத்திலிருந்து விடுதலை செய்கிற தேவனாய் இருக்கிறீர். எங்களுடைய ஆபத்திலிருந்து நீர் எங்களை விடுதலை செய்கிற தேவனாய் இருக்கிறீர். அது மாத்திரமல்ல, எங்களுக்கு வருகிற துன்பங்களை மாற்றி நீர் எங்களுக்கு விடுதலையை கொடுப்பதற்கு போதுமானவராய் இருக்கிறீர் என்று சொல்லி ஆண்டவரே, நாங்களுடைய வேத வசனங்களின் வாயிலாக அறிந்து கொண்டோம். உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. குறிப்பாய் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே, எப்படிப்பட்ட துன்பங்கள் இருந்தாலும் ஆண்டவரே, சாபங்கள் இருந்தாலும், ஆபத்துகள் வந்தாலும், என் தேவனாகிய கர்த்தர் உம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது நீர் அவர்களுக்கு ஒரு விடுதலையை கட்டளையிடும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நான் உன்னை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவித்து பலவந்தரின் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன் என்று சொன்னீரே. அப்படியாய் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா ஆபத்துகளையும் மாற்றி போடுங்க ஆண்டவரே. சாபங்களை மாற்றி போடுவீராக. அது மாத்திரமல்ல ஆண்டவரே, வருகிற துன்பங்கள், நெருக்கங்கள், போராட்டங்கள் எல்லாவற்றிலும் ஒரு விடுதலை இயேசுவின் நாமத்தினாலே அவளுக்கு உண்டாகும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, நீர் அப்படியே செய்ய போகிற அப்படின்னாலும் உமக்கு நன்றி. உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கும் நீர் கட்டாயம் விடுதலையை கொடுத்து ஆண்டவரே, நீர் அவர்களை மகிமைப்படுத்துங்க ஆண்டவரே, அவளை சாட்சியாய் நிறுத்துங்க. நீர் அப்படியே செய்வீர் என்று நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன்.